Hello friends, art and culture Indian dance formல இருக்க frequent questions. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரா ரிட்டன் பை நாட்டிய சாஸ்திரான்றது தெரியும் நம்மளுக்கு பரதமுனி எழுதின புக் அது. ஸோ நாட்டிய சாஸ்திரான்றது நம்ம ரிட்டன் பை பரதமுனி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர், பரதமுனி. நாட்டிய சாஸ்திரா ரிட்டன் பை பரதமுனி. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், பரதநாட்டியம் இஸ் அ டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் ஃபார்ம்னு கேட்குறாங்க. ஆந்திர பிரதேஷ் இல்லை குச்சிப்புடி, ஆந்திர பிரதேஷ் வந்து குச்சிப்புடி. ராஜஸ்தான் இல்லை, ராஜஸ்தானில் கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை. தமிழ்நாடு தான் பரதநாட்டியம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கர்நாடகாவுக்கு இல்லை. ஸோ அப்போ பரதநாட்டியம்ன்றது கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தேர்ட் கொஷின். த டான்ஸ் என்கரேஜ்ட் அண்ட் பர்ஃபார்ம்டு ஃப்ரம் த டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூரில் எந்த டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த டான்ஸ் வந்து எந்த டான்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாடுனாலே நம்மளுக்கு பரதநாட்டியம் டான்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் கொஷின். யாமினி கிருஷ்ணமூர்த்தி இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் டான்ஸு. யாமினி கிருஷ்ணமூர்த்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரதநாட்டியத்துக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஸோ ஆன்சர் வந்து பரதநாட்டியம் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, நாட்டிய தாரங்கிணி இஸ் ஸ்கூல் ஃபார் விச் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் ஃபார்ம். தாரங்கம்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் பார்த்துருப்போம். தாரங்கம்னா ஒரு பிராஸ் பிளேட் மேலே 2 காலை வச்சு ஆடுவாங்க. அந்த டான்ஸ் எந்த டான்ஸில் வருது பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி டான்ஸில் தான் வருது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்டிய தாரங்கிணி இஸ் ஸ்கூல் ஃபார் விச் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து குச்சிப்புடி தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ராதா ரெட்டி அண்ட் ராஜா ரெட்டி ஃபேமஸ் ஃபார் விச் டான்ஸ்ன்னு கேட்குறாங்க. எப்படி யாமினி கிருஷ்ணமூர்த்தினா பரதநாட்டியம் ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ, இது மாதிரி ராஜா ரெட்டி இவங்க 2 பேருமே வந்து குச்சிப்புடி டான்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கத்தக் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப். கத்தக் வந்து எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். கேரளாவோட கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோகினி ஆட்டம், கதகளி. ஸோ இது கிடையாது. மணிப்பூர் பார்த்திங்கன்னா மணிப்பூரி டான்ஸ் தான் கிளாசிக்கல் டான்ஸு. ஸோ அதுவும் கிடையாது. அப்போ தமிழ்நாடு பாருங்கள், தமிழ்நாடோட கிளாசிக்கல் டான்ஸு பரதநாட்டியம். ஸோ அப்போ மீதி இருக்க ஒரே ஆப்ஷன் நார்த் இந்தியா. ஸோ கத்தக் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா. ஏன்னா கத்தக்குன்றது யூபியோட ஸ்டேட் தான் ஆரிஜினேட்டு. ஆனால் யூபி, பீகார் ப்ளஸ் சில ஸ்டேட்டில் வந்து கத்தக் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இவங்க பொதுவாக நார்த் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பிரிட்ஜு மகாராஜ் இஸ் ஃபேமஸ் ஃபார். பிரிட்ஜு மகாராஜ்ன்றவங்க ஒரு பர்சனோட பேர், அவங்க எந்த டான்ஸ்க்கு ஃபேமஸ்ன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கத்தக்கு. பிரிட்ஜு மகாராஜ் கத்தக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மாதவி முட்கல் இஸ் அசோசியேட்டட் வித். மாதவி முட்கல்ன்றவங்க எந்த டான்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ், அதே கொஷின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி ஆன்சரு. ஒடிசாவில் இருக்க ஒடிசி டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ்க்கு தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கார்பா இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் எந்த ஸ்டேட்டு. கார்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பா ஃபோக் டான்ஸ் வந்து குஜராத். ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பா ஃபோக் டான்ஸ் அசோசியேட்டட் வித் குஜராத் ஸ்டேட்டு. அதே மாதிரி தரங்கமல் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா கோவா. இந்த தரங்கமல்ன்றதுக்கு கோவா தான், கார்பா டான்ஸ்க்கு குஜராத். இந்த 2 ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஹஸ் பீன் பாப்புலரைஸ்ட் அப்ராட் பை. யாரால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா உதய் சங்கர். இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதய் சங்கரால் தான் அப்ராட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த பாப்புலர் ஃபோக் டான்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இஸ் நோன் அஸ். நம்மளுக்கு வந்து உத்தரப்பிரதேஷில் ஏற்கனவே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ராஸ்லீலா, டாட்ரா. இது 2மே உத்தரப்பிரதேஷோட ஃபோக் டான்ஸ்னு தெரியும். ஆனால் இந்த 2த்துமே இது இல்லை. இங்கே கைஜ்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து உத்தரப்பிரதேஷோட ஃபோக் டான்ஸு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜ்ரின்றதும் உத்தரப்பிரதேஷோட ஃபோக் டான்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சங்கீத் நாடக் அகாடமி வென் வாஸ் இட் எஸ்டாப்ளிஷ்னு கேட்குறாங்க. எப்போ
எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1953 ஆப்ஷனு. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சக்ரி, ஹிக்கட், ராஃப், டமாலி இந்த டான்ஸ்லாம் வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ்னு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே காஷ்மீருக்கு என்ன பார்த்துருக்கோன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ராஃபும் டும்ஹால்னு ஒன்று பார்த்தோம். இப்போ சரி இந்த ராஃப் இருக்கா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காஷ்மீர் தான் இதோட ஆன்சர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இந்த 14th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜூமர் ஒன்று இருக்குது, கூமர்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஃபோக் டான்ஸ் தான். இந்த ரெண்டு டான்ஸுமே எந்த ஸ்டேட்டோட பிலாங்ஸ் டு கேட்குறாங்க. ஜூமர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபோட ஃபோக் டான்ஸு. கூமர் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நங்கையார் கூத்து இஸ் த பேஸ் ஃபார். நங்கையார் கூத்துன்றது எந்த டான்ஸுக்கு பேஸ்ன்னு கேட்குறாங்க. நங்கைனா வந்து தமிழில் இல்லை, தமிழ், கேரளா, மலையாளம், அப்புறம் மலையாளம், தெலுங்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நங்கைனா வந்து உமனை குறிக்கும், பெண்ணை குறிக்கும். ஸோ இங்கே ஃபீமேல் டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம் தான். ஸோ நங்கையார் கூத்து வந்து பேஸ் எதோட பேஸாக இருக்குன்னா மோகினி ஆட்டத்தோட பேஸாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 17th கொஷின் பாருங்கள். மணிப்பரலவம் அப்படின்றது என்னதுன்னு கேட்குறாங்க. எந்த லாங்குவேஜோட காம்பினேஷனு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளம் ப்ளஸ் சான்ஸ்கிரிட்டோட காம்பினேஷன் தான் மணிப்பரலவம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். களரிப்பட்டு இஸ் த மார்ஷியல் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. களரிப்பட்டுன்றது ஒரு மார்ஷியல் டான்ஸ், இதிலே தெரிஞ்சிடுச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. களரிப்பட்டுன்றது மார்ஷியல் டான்ஸு. எந்த ஸ்டேட்டோட சேர்ந்ததுன்னா இந்த ஃபோக் டான்ஸு? கேரளா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா. இந்த களரிப்பட்டு மாதிரி இன்னொரு ஃபோக் டான்ஸும் இருக்குது, அதுவும் மார்ஷியல் டான்ஸ் தான், அதுதான் தாங்டா. தாங்டா வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஃபோக் டான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஸோ களரிப்பட்டு, தாங்டா ரெண்டுமே வந்து மார்ஷியல் டான்ஸு, ஃபோக் டான்ஸில் மார்ஷியல் டான்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜுகல் பாண்டி மீன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஜுகல் பாண்டினோட ஞாபகம் வரது இது எந்த கிளாசிக்கல் டான்ஸில் ஒரு எலமெண்ட்டுனா கத்தக்கு கிளாசிக்கல் டான்ஸில் ஒரு எலமெண்ட்டு, ஒரு பாட்டாக வர்றது ஜுகல் பாண்டின்றது. எப்படி நம்ம குச்சிப்புடியில் தாரங்கம் தட்டு வச்சு ஆடுவாங்களோ அதே மாதிரி ஜுகல் பாண்டி ஃபேமஸ் ஃபார் கத்தக்கு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா காம்படிட்டிவ் பிளேஸாக 2 பேர் ப்ளே பண்ணுவாங்க காம்படிட்டிவாக. அப்படி இல்லைன்னா தபேலா பிளேயருக்கும் டான்ஸ் பர்சனுக்கும் ஒரு காம்படிஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்படிட்டிவ் பிளே பிட்வீன் 2, அப்படி தான் ஜுகல் பாண்டியோட மீனிங். 2 பேர் காம்படிஷன் போட்டு ஆடுவாங்க. இல்லைனா தபேலா பிளேயர்ஸும் மியூசிஷியன்ஸும் டான்ஸர்ஸ்க்கும் உள்ள காம்படிஷன் தான் ஜுகல் பாண்டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யக்ஷகனா ரிலேட்டட் டு. யக்ஷகனான்ற ஒன்று எந்த ஸ்டேட்டோட ரிலேட்டட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. யக்ஷகனானா கர்நாடகா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் ரிலேட்டட் டு டான்ஸ். இதில் பாருங்கள் எந்த புக்கு வந்து டான்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த புக்கில்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு புக் பேர் நாட்டிய சாஸ்திரா, செகண்ட் அபிநய தர்பன், தேர்ட் சங்கீத் ரத்னகாரா, ஃபோர்த் ஆல் த அபோவ். நாட்டிய சாஸ்திரா பரதமுனி எழுதியிருக்காரு, ஸோ இதுவும் வந்து டான்ஸ் ரிலேட்டட் தான். அபிநய தர்பன் நந்திகேஸ்வரர் எழுதியிருக்காரு, இதுவும் டான்ஸ் ரிலேட்டட் தான். சங்கீத் ரத்னகாராவும் டான்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ். நெக்ஸ்ட்டு தாண்டவா லஸ்யா, இது நம்ம பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு நாட்டிய சாஸ்திரா பரதமுனி வந்து டான்ஸை 2ஆக ஸ்பிளிட் பண்ணியிருக்காரு, தாண்டவா லஸ்யா. தாண்டவான்றது மெஸ்குலைன் ஃபார்மு, அதே லஸ்யான்றது ஃபெமினைன் ஃபார்மு. இப்போ தாண்டவாவும் லஸ்யாவும் வேற ஒரு பேர்லேயும் சொல்லுவாங்க. அது என்னென்னா தாண்டவா வந்து அர்பாட்டின்னு சொல்லுவாங்க, அர்பாட்டி. அதே லஸ்யாவை வந்து கைஷிக்கி. அர்பாட்டி ஸ்டைலு இது அதர் நேமு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்டவா லஸ்யாவோட அதர் நேமு அர்பாட்டி ஸ்டைலு, கைஷிக்கி ஸ்டைலு. அடுத்து அபிநயத்தில் 4 டைப்ஸ் இருக்குது, அதோட நேம்ஸு கீழே கொடுத்துட்டேன். இதை நம்ம கிளாஸில் பார்த்துருக்க மாட்டோம், கிளாஸ் செக்ஷனில். ஸோ அதனால் இதில் பாருங்கள். அங்கிகானா ஃபிசிக்கல், அங்கிகா அபிநயனா.
வாச்சிக்கான வோக்கல், அஹாரியான மேக்கப்பு, சாட்ரிக்கான சைக்காலஜிக்கல். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 டைப்ஸ் ஆஃப் அபிநயா. இது நம்ம மக்கப் தான் பண்ணிக்கணும், ஞாபகம் தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் போசஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் டெம்பிள் கோபுரம். எந்த பரதநாட்டியத்தோட எல்லா போசஸும் ஒரு டெம்பிள் கோபுரத்தில் சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அது எந்த டெம்பிள்னு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிதம்பரம் டெம்பிள். சிதம்பரம் நடராஜர் டெம்பிளில் தான் இந்த பரதநாட்டியத்தோட போசஸ்லாம் அங்கே தான் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்: கார்பா குஜராத்து, மோகினியாட்டம் ஒடிசா, யக்ஷகனா கர்நாடகா. விச் ஆஃப் த பேர் இஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க. கார்பா குஜராத்து கரெக்டு, யக்ஷகனா கர்நாடகாவும் கரெக்டு, மோகினியாட்டம் ஒடிசான்றது தப்பு. அப்போ ஒடிசாவுக்கு என்ன டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒடிசி வரும். ஒடிசி போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படி மோகினி ஆட்டத்துக்கு என்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இது ரெண்டுமே ராங்லி பேர்டு. அப்போ இதுதான் வந்து தப்பு. ஸோ எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 1 and 3 தான் கரெக்டு. ஆன்சர் 1 and 3. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு சத்ரியா டான்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. நம்ம சத்ரியா டான்ஸ்னோடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னதுன்னா, இது அஸ்ஸாம் ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸுன்னு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஞாபகம் வரணும். இது பார்த்தீங்கன்னா சத்ரியா டான்ஸ் மோஸ்ட்லி லார்ட் விஷ்ணுவை ரிலேட் பண்ணி தான் ஆடிருப்பாங்க. அதோட லார்ட் விஷ்ணுவோட ஸ்டோரிஸை தான் நரேட் பண்ணி ஆடிருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். அஸ்ஸாமோட கிளாசிக்கல் டான்ஸு லார்ட் விஷ்ணுவை பேஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிளாசிக்கல் டான்ஸுன்ட்டு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸை படிப்போம். சத்ரியா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ், ட்ராமா. சத்ரியா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மியூசிக், டான்ஸ் அண்ட் ட்ராமா. இது கரெக்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது ஒரு டான்ஸு, மியூசிக்கு, ட்ராமாவோட காம்பினேஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் படிப்போம். இட் இஸ் அ ட்ரெடிஷன் ஆஃப் வைஷ்ணவைட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம். இதுவும் கரெக்டு. லார்ட் விஷ்ணுவை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் வைஷ்ணவைட்ஸு. அஸ்ஸாம் ஸ்டேட்டு, ஆமாம் அஸ்ஸாம் ஸ்டேட்டு. இதுவும் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னதுன்னா, த சாங் கம்போஸ்டு பை இந்த சத்ரியா டான்ஸில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் துளசிதாஸ், கபீர், மீராபாய் கம்போஸ் பண்ண சாங்ஸ் தான் வந்து பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்ரியா டான்ஸில் வர சாங்ஸோட லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா துளசிதாஸ், கபீர், மீராபாய் இவங்க எழுதின பாட்டு மோஸ்ட்லி இருக்கும். அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டு. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3 3மே கரெக்டு தான் இதில் இந்த கொஷினில். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். திருப்பங்கா டான்ஸ் ரிலேட்டட் டு அண்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் டிஸ்கிரைப் த போஸ்ன்னு சொல்கிறாங்க. திருப்பங்கா டான்ஸு நம்மளுக்கு இந்த எப்படி தாரங்கம் சொன்னால் குச்சிப்புடி ஞாபகம் வருதோ அதே மாதிரி திருப்பங்கான்னு சொன்னோடனே ஒடிசி டான்ஸ் ஞாபகம் வரணும். பிகாஸ் ஒடிசி டான்ஸில் தான் திருப்பங்கான்னு ஒரு போஸ் இருக்குது. 2 போஸ் ஃபேமஸ்ஸு ஒடிசி டான்ஸில். ஒன்று வந்து திருப்பங்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ். இது 2 போஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சோக் எப்படி இருக்கும்னா நம்மளோட பரதநாட்டியத்தில் அரைமண்டி போட்டு உக்காந்துருப்பாங்கல்ல அது மாதிரி உக்காந்துருப்பாங்க. திருப்பங்கா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி எஸ் ஷேப்பில் வளைஞ்சிருக்கும், கை கால் உடம்பு எல்லாமே, தலை எல்லாமே. ஸோ இதுதான் இந்த 2 ஷேப்பு. இப்போ 2 போஸு. இதோட ஆப்ஷன் பாருங்கள். திருப்பங்கானா எப்படி இருக்கும்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 1 leg is bent and the body is slightly opposite curved at waist and neck அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், மேக்கப், ஹேண்ட் கெஸ்டர் ஆர் கம்பைன்டு. செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு காமனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும், மேக்கப் இருக்கும், ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். a little smile with slightly curved waist and hand gesture. ஸோ இந்த பாயிண்ட் இல்லை. அப்போ ஆப்வியஸாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு டு யூ டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் குச்சிப்புடி அண்ட் பரதநாட்டியம் டான்ஸு? குச்சிப்புடினோட நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஏபி ஸ்டேட்டு, ஓகேவா. இன்னொன்று தாரங்கம், பிரேஸ் பிளேட்டில் காலை வச்சு ஆடுறது. பரதநாட்டியம் ரிலேட்டட் டு தமிழ்நாடு, தாஞ்சூரில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்றத நம்ம 2 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குச்சிப்புடி டான்ஸ் ஆடும்போது
குச்சிப்புடி டான்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து நடுவில் டயலாக்ஸும் பேசுவாங்க. ஆனால் பரதநாட்டியத்தில் டயலாக்கே கிடையாது, டான்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க, எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. இது வந்து டயலாக் ஆஸ் வெல் அஸ் டான்ஸும் இருக்கும் இந்த குச்சிப்புடியில். இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபாலோயிங் பாயிண்ட்ஸை படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். டான்சஸ் அக்கேஷ்னலி ஸ்பீக்கிங் டயலாக் ஆர் ஃபவுண்ட் இன் குச்சிப்புடி பட் நாட் இன் பரதநாட்டியம். இது கரெக்டு. ஏன்னா நம்ம குச்சிப்புடியில் கொஞ்சம் டயலாக்ஸ் பேசுவாங்க டான்சர்ஸ்ன்னு சொன்னோம், ஆனால் பரதநாட்டியத்தில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்ட், நம்ம இதுலேருந்து தெரியும். செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். டான்சிங் ஆன் த பிராஸ் பிளேட் பை கீப்பிங் த ஃபீட் ஆன் இட்ஸ் எட்ஜஸ் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் பரதநாட்டியம் பட் குச்சிப்புடி டான்ஸ் டஸ் நாட் ஹாவ் சச் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இது அப்படியே தப்பு, உல்ட்டாவாக இருக்குது, வைஸ் வெர்சாவாக இருக்குது. குச்சிப்புடி டான்ஸில் தான் பிராஸ் பிளேட்டில் வச்சு காலை வச்சு ஆடுவாங்க. அந்த ஃபார்ம் பேர் தான் வந்து தாரங்கம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தாரங்கம். ஸோ பரதநாட்டியத்தில் அந்த தாரங்கம்ன்றது இல்லவே இல்லை. இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் இதில் வந்து கரெக்டு. அதுதான் வந்து கரெக்ட் ஃபார்மு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்குது. லிஸ்ட்டு 1ல் வந்து பர்சனாலிட்டிஸ் நேம் இருக்குது. காலமண்டலம் ஷெமாவதி, கொட்டக்கல் சிவராமன், லக்ஷ்மி விஸ்வநாதன், என் மாதவி தேவின்ட்டு. இவங்களாம் எந்த டான்ஸுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் 2ல் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள். காலமண்டலம் ஷேமாவதின்றவங்க எந்த டான்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கன்னா மோகினி ஆட்டம். ஸோ மோகினி ஆட்டமுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க காலமண்டலம் ஷேமாவதி. செகண்ட் பி பாருங்கள். கொட்டக்கல் சிவராமன் வந்து எந்த டான்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா கதகளி. தேர்டு லக்ஷ்மி விஸ்வநாதன், தமிழ் பேர் மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் லக்ஷ்மி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பேருன்றதுனால எல்லாமே தமிழ் பேர் தான், இல்லை லக்ஷ்மின்றதுனால பரதநாட்டியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என் மாதவி தேவி. இவங்க வந்து மணிப்பூரி டான்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரெஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம் இஸ் ஃபவுண்ட் இன். எந்த புக்கில் இந்தியன் டான்ஸ் ஃபார்மோட ரெஃபரன்ஸ் முதல்ல எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரா. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஷின். நந்திகேஸ்வரா அபிநய தர்பன் இஸ் ரிலேட்டட் டு. நந்திகேஸ்வராஸ் அபிநய தர்பன், நந்திகேஸ்வரன்றவர் அபிநய தர்பன்ற புக்கு எழுதியிருக்காரு. இது எதை பற்றி ரிலேட் ஆகிருக்கு, எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த புக்கு மியூசிக்கை பற்றியா, டான்ஸ் பற்றியா, பெயிண்டிங்கை பற்றியா, பப்பட்ரி பற்றியா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டான்ஸு. ஏன்னா நந்திகேஸ்வரர் எழுதிய அபிநய தர்பன் அபிநயங்கள்லாம் குறிக்கும். ஸோ அபிநயம் இதில் வரும், டான்ஸில் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டான்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அமாங் இன் 9 ரசாஸ். 9 ரசங்கள் பார்த்தோம், நவரசங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் காட்டுற மாதிரி. அதில் பிபஸ்தா, ருத்ரா, அத்புதா இது 3மே பார்த்தீங்கன்னா 9 ரசாஸில் 1. ஆனால் லாவண்யான்றது ஒரு ரசாவே இல்லை. ஸோ அப்போ இதுதான் நாட் அமாங் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் இந்தியா. இப்போ பாருங்கள், கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வர கோடு பார்த்தீங்கன்னா B3KSMOMன்னு தான் ஞாபகம் வரணும். B3KSMOMனா பீனா பரதநாட்டியம், 3K இருக்குது கதகளி, குச்சிப்புடி, கதக்கு. எஸ்ன்றது சத்ரியா, எம்ன்றது மோகினியாட்டம், ஓன்றது ஒடிசி, எம்ன்றது மணிப்பூரி. ஸோ இப்போ பாருங்கள், மோகினியாட்டம் கிளாசிக்கல் டான்ஸு, சத்ரியா கிளாசிக்கல் டான்ஸு, கதக்கு கிளாசிக்கல் டான்ஸு. மோகினியாட்டம் கேரளா, சத்ரியா அஸ்ஸாம், கதக் வந்து நார்த் இந்தியா, யூபி, பீகார் எது வந்தாலும் வரும். இங்கே சாகுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஒடிசா ஸ்டேட்டில் ஆடுற ஒரு ஃபோக் டான்ஸு. ஸோ அப்போ இதில் எது கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இப்போ கிளாசிக்கல் டான்ஸுன்னு கேட்குறாங்க. ஸோ ABD மட்டும் தான் கிளாசிக்கல் டான்ஸு. C வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. எத்தனை டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும்? சங்கீத் நாடக அகாடமி படி 1 2 3 4 5 6 7 8. ஸோ B3KS மாமில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கா. ஸோ அப்போ இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து 8. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. எது கரெக்டாக மேட்ச் ஆகலன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பரதநாட்டியம், ருக்மிணி அருண்டாலே. இது கரெக்ட் பேர் தான். பரதநாட்டியத்தில் வந்து ருக்மிணி அருண்டாலே ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. இது கரெக்டு. மணிப்பூரி டான்ஸு ஜவேரி சிஸ்டர்ஸ், இதுவும் கரெக்டு. ஒடிசி பார்த்தீங்கன்னா சோனல் மான்சிங்ன்றவங்க, இதுவும் கரெக்டு.
ஆனால் குச்சிப்புடி வந்து சித்ரா தேவி தப்பான ஆன்சர். மோஸ்ட்லி குச்சிப்புடிக்கு பார்த்தா ரெட்டின்னு முடிகிற நேம்ஸ்லாம் வரும். எல்லாம் நிறைய நேம்ஸ் இருக்குது, பட் ஆனால் ரெட்டின்னு முடிகிறதெல்லாம் குச்சிப்புடியோட ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸு. ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த கொஷினில் குச்சிப்புடி சித்ரா தேவின்றது ராங் பேர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு, எது கரெக்டுன்னு கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லேடி லீலா ஷோக்லே ரிவ்யூட் த கத்தக் கிளாசிக்கல் டான்ஸு, இது கரெக்டாக? ஆமாம், கரெக்டு. லேடி லீலா ஷோக்லேன்றவங்க கத்தக் டான்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, கரெக்டு. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கரானாஸ் இன் கத்தக் டான்ஸ். கரானாஸ்னால் என்ன மீனிங்னா, இந்துஸ்தானி மியூசிக்கை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக கம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டைலுமே வந்து ஒரு கரானான்னு சொல்கிறாங்க. கரானானா என்னென்னா ஒரு ஹவுஸ் ஆர் ஃபேமிலி, ஒரு சர்டன் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து கரானா சன்ஸ்கிரிட்டில். இப்போ இந்துஸ்தானி மியூசிக்கில் நிறைய கரானா இருக்குது. ஸோ அந்த இந்துஸ்தானி மியூசிக் யூஸ் பண்ணி தான் கத்தக் ஆடுறதுனால இதுலேயும் வந்து நிறைய கரானா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். நம்மளுக்கு கத்தக்கை பற்றி ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜுகல்பாண்டி, அ காம்படிட்டிவ் பிளே between the dancers and tabla player is related to which dance form? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜுகல்பாண்டின்றது காம்படிட்டிவ் பிளேவை between the dancers and tabla player. எந்த டான்ஸில் இது ஃபேமஸ் பாருங்கள், கத்தக்கில் தான் ரொம்ப ஃபேமஸ். கத்தக்குன்ற டான்ஸில் தான் ஜுகல்பாண்டின்ற எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் இன் த யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்? இதில் பாருங்கள், கல்பேலியான்றது ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸு, சாஹூன்றது ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் மூணுத்துலேயும் இந்த சாஹூ டான்ஸ் ஆடுறாங்க. இந்த ரெண்டு டான்ஸும் ரெண்டு ஃபோக் டான்ஸ், இது கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோக் டான்ஸும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்க டான்ஸ் லிஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. அப்போ போத் ஏ அண்ட் பி தான் ஆன்சர். இது ரெண்டுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. இந்த ரெண்டு டான்ஸும் இருக்கிறதுனால போத் ஏ அண்ட் பி.